வணக்கங்க. ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். இன்று பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் அந்த அரசியல் கூட்டம் அரூரில் நடந்துச்சு. திரு நடிகர் விஜய் அங்கு வந்ததால் மிக பெரிய கூட்டங்கள், அவங்க கட்சிக்காரங்களும் சரி, கட்சி சம்பந்தம் இல்லாதவங்களும் சரி, பொதுமக்களாக பல பேர் நடிகர் என்ற விஜயக்கான பல பேர் பார்க்க வந்திருக்கிறாங்க. அந்த கரூரில் அவர் வந்த ரோடு பார்த்திங்கன்னா சின்ன ரோடு தான். கரூர்னாவே பெரிய ரோடுனா இல்லை, சின்ன ரோடு தான் அதிகம் இருக்குது. அந்த இடத்துல அவர் வந்த பொழுது கட்டுக்கடங்காத அளவுக்கு அதிகமான கூட்டம் நெரிசலால் பல பேர் உயிர் இழந்திருக்கிறாங்க. குறிப்பாக 39 பேர் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் பல பேர் மருத்துவமனையில் சேர்த்துருக்கிறாங்க. இந்த விபத்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஒரு விபத்து தான் தவிர, எந்த ஒரு கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்கள் இறக்கணும் சாகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அது திமுக தலைவராக இருந்தாலும் சரி, அண்ணா திமுக தலைவராக இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகம் தலைவராக இருந்தாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, நாம் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, மற்றும் பல கட்சிகள் எந்த தலைவராக இருந்தாலும் தன்னோட கட்சியை சேர்ந்தவர்களோ இல்லை பொதுமக்களோ தன் தொண்டர்களோ யாரும் இறக்கணும்னு எந்த விதத்திலும் சத்தியமாக நினைக்க மாட்டாங்க. கட்டுக்கடங்காமல் இந்த கூட்ட நெரிசலில் மிகப்பெரிய பாதிப்பு சந்தித்து இருக்கிறார் திரு விஜய் அவர்கள். இந்த பாதிப்பு நிச்சயமாக அவரை நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு உண்மையிலேயே அவருக்கு நெஞ்சில் மிகப்பெரிய வலி அவருக்கு உண்டாயிருக்கும். ஏன்னா அவரோட ஜாதகம் பார்த்திங்கன்னா கன்னியா லக்னம், கடக ராசி. கன்னியா லக்னம் என்றாலே மிக பெரும் கருணை குணம் இருக்கும், இரக்க குணம் இருக்கும். நிச்சயமாக இறந்தவங்கள் விட திரு விஜய் அவர்கள் மனவேதனையும் மன அழுத்தத்தையும் மிகப்பெரிய பாதிப்பு இந்த நிகழ்ச்சியை அவருக்கு கொடுத்துருக்கும். அவரும் இந்த பாதிப்பு தாங்க முடியாத அளவுக்கு தான் நிச்சயமாக இருப்பார். இவரோட நடந்த இந்த விபத்தை பார்த்திங்கன்னா, இனி வரக்கூடிய அரசியல் கட்சி கூட்டமாக இருந்தாலும் சரி, பண்டிகை திருவிழா கூட்டமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒரு பாடமாக மக்களுக்கும் அரசுக்கும் இது இருக்கும். இனி வரும் காலத்தில் எந்த அரசாக இருந்தாலும் இனி அதிகம் கவனம் செலுத்துவார்கள். ஒரு பொதுக்கூட்டம், அரசியல் பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, தனிநபர் நடத்தும் பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, கோவில் விழாக்கள் வரக்கூடிய கூட்டமாக இருந்தாலும் இனி பாதுகாப்பு அதிகமாக இருக்கும். பாதுகாப்பு என்றுமே எந்த அரசாங்கம் வந்தாலும் பாதுகாப்பு 100% நிச்சயமாக தருது, அதில் மாற்றம் இல்லை. காவல்துறை என்ன சொல்கிறாங்களோ தயவு செஞ்சு அதை பொதுமக்களும் நீங்கள் கேளுங்க. ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு மாநாடு நடக்குது, அல்லது ஒரு விழா நடக்கும் பொழுது இந்த வழியாக போகக்கூடாது, இந்த வழியாக வண்டி செல்லக்கூடாது, இந்த வழியாக கூட்டமாக போகக்கூடாது என்று காவல்துறையினர் சொன்னாங்கன்னா அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுங்க. அவங்க சொல் பேச்சு கேட்டு நீங்களும் நடங்க. அப்போ தான் இன்னும் பல பிரச்சனைகள் பெருசாக இல்லாமல் நிம்மதியாக இருக்கும். காவல்துறைகள் எந்த கட்சியாக இருந்தாலும் காவல்துறை அவங்களோட கடமை பொதுமக்களை காப்பாற்றுறது தான் அவங்களோட கடமை. இன்றைக்கி முடிக்க அவங்க கடமையை தப்பாக போனதில்லை. ஒரு சிலர் அதிகாரினால் காவல்துறையே கெட்ட பேர் சொல்வது எந்த விதத்திலும் நியாயம் இல்லவே இல்லை. இனி எந்த கட்சி கூட்டமாக இருந்தாலும் தயவு செஞ்சு காவல்துறை ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வராங்க. இந்த செயலை போகாதீங்கன்னா நீங்கள் போகாமல் இருக்கணும். அதை விட்டுட்டு சுற்றிட்டு போகிறது, செவுறு மேலே ஏறிட்டு போகிறது, இந்த இது தயவு செஞ்சு யாருமே செய்யாதீங்க. காவல்துறைக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. காவல்துறை சொல் கட்டுப்பட்டு நீங்கள் நடங்க. இனி வரும் காலத்தில் எந்த விதத்திலும் கூட்ட நெரிசல்னாலோ மூச்சு திணறினாலோ இந்த பாதிப்பு இன்னும் வரவே கூடாது. ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். இந்த பாதிப்பை திரு விஜய்
கட்சியினர் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்காம உடனே இறப்பு செய்தியை கேட்டு தமிழக அரசு முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் அவர்கள் நேரில் உடனடியாக வந்து மருத்துவமனையில் எல்லாத்தையும் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இறந்தவங்க குடும்பத்துக்கு கட்சி பாகுபாடு இல்லாமல் 10 லட்சமாக அவங்களோட ஆறுதல் நிதியாக கொடுத்துருக்கிறார். இது நிச்சயமாக அனைவருமே பாராட்டக்கூடிய விஷயம். ஏன் இறந்தது நடிகர் விஜயோட கட்சியினர் தானே, அவரை பார்க்க தானே வந்து இறந்தாங்க, எனக்கு என்ன அப்படின்னு இல்லாமல் பொதுமக்கள் என்ற கவனம் எடுத்து உடனே வந்து நேரில் பார்த்து அமைச்சர்களை பார்க்க வச்சு உடனடி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. மற்றும் பல பேர் தனியார் மருத்துவமனையிலையும் அனுமதி பெற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான சிகிச்சையும் அரசே ஏற்கும், நீங்கள் வாங்காதீங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. இது மிக மிக பெரும் பாராட்ட வேண்டிய விஷயம். இதுக்கு தமிழக அரசுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் தமிழக வெற்றி கழகம் தலைவர் நடிகர் திரு விஜய் அவர்கள், அவர் ஜாதகம் கன்னியா லக்னம் என்றாலே மிகப்பெரிய கருணை குணம் கொண்டவராக தான் கட்டாயமாக இருப்பார். நிச்சயமாக இறந்த அந்த 39 பேர் இதுக்கப்புறம் அதிகமாக ஆகக்கூடாது. ஒருவேளை இறந்தவன் யாரோ அத்தனை குடும்பத்துக்கும் நிச்சயமாக நடிகர் தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் நிச்சயமாக 100 கோடிக்கு மேலே பண உதவி செய்வாரே தவிர கம்மியாக கட்டாயம் செய்ய மாட்டார். ஏன்னா அவரை பார்க்க வரக்கூடிய தொண்டர், பெண்கள், குழந்தைங்க எல்லாம் இறந்துருக்கிறாங்க. நிச்சயமாக மிகப்பெரிய கருணை உள்ளம் கொண்டவர் தான் நடிகர் திரு விஜய் அவர்கள். நிச்சயமாக இறந்தவங்க குடும்பத்துக்கு 1 கோடிக்கு மேலே நிதி உதவி அவங்க குடும்பத்துக்கு செய்வாங்க என்பது அவர் ஜாதகத்தை வச்சு சொல்கிறேன். கன்னியா லக்னம் தான் கருணை உள்ளம் ஜாஸ்தி, பணத்தை வாரி இறைப்பாங்க. அதனால் இவர் கட்சியை சேர்ந்த இவரை பார்க்க வந்த மக்கள் இறந்ததால் நிச்சயமாக 1 கோடிக்கு மேலே நிதி உதவி நிச்சயமாக செய்வார். அந்த நல்ல உள்ளமும் திரு நடிகர் விஜய் அவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இனி வரும் காலத்தில் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் சொல்கிறேன். இனி நீங்கள் ரோட் ஷோ செய்ய வேணாம், பஸ் மேலே இருந்தும் தயவு செஞ்சு நீங்கள் பேச வேணாம். ஏன்னா நீங்கள் பிரபலமான உயர் நட்சத்திர நடிகர். உங்களை பார்க்க அதிகம் குழந்தைங்க 15 வயசுலேருந்து 40 வயது இருக்கிறவங்க எல்லாம் உங்கள் இளம் துடிப்பு மிக்க ரசிகர்கள். உங்களை பார்க்க அதிகம் பேர் வருவாங்க, கட்டுக்கடங்காமல் தான் இருப்பாங்க. இது உங்களாலேயும் இவ்வளோ பாதிப்பாவது நீங்களே நினச்சிருக்க மாட்டீங்க. இவ்வளோ கூட்டம் இனி ஜாஸ்தி வரும். காவல்துறைக்கும் நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. காவல்துறை தான் எத்தனை பேர்த்த காப்பாற்ற முடியும்னு நீங்களும் நினச்சி பாருங்கள். இனி வரும் எந்த மாவட்டத்தில் நீங்கள் கூட்டம் நடத்தினாலும் அந்த மாவட்டத்தில் ஒரு நல்ல மாநாடு போடுற மாதிரி ஒரு நல்ல நிலம் பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டேஜில் வந்து பேசுங்க. பொதுமக்கள் எல்லாம் அங்கே வரட்டும். எந்த மாவட்டத்தில் மீட்டிங் போகிறீங்களோ அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க உங்கள் கட்சிக்காரங்க மட்டும் வரட்டும். மீதி வெளி மாவட்டத்தில் இருக்கும் உங்கள் கட்சிக்காரங்க யாரும் வர வேணாம் என்பது அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு உங்களோட கட்டளை இடுங்க. நீங்கள் போகும் மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தை உண்டான உங்கள் கட்சி தொண்டர்கள் மட்டும் உங்களை காண வரணும் என்று கேட்டுக்கோங்க. நீங்களும் ரோட் ஷோவோ பொதுமக்கள் அந்தந்த ஏரியாவில் பார்க்கறது கூட்டம்னா உங்களை காண அதிகம் தான் வரும். பொதுக்கூட்டமாக ஒரு பெரிய கிரவுண்டாக ஒரு 50 ஏக்கர் இடம் பார்த்து அந்த இடத்துல ஒரு மீட்டிங், அந்தந்த மாவட்டத்தில் ஒரு மீட்டிங் வைங்க. இந்த பாதிப்பு தவிக்கலாம். அந்த மாவட்டத்தை தவிர வேறு எந்த மாவட்டத்தை கட்சி தொண்டர்கள் வர வேண்டாம் என்பது அன்பு கட்டளை இடுங்க. நீங்கள் போகும் மாவட்டத்திலே ஒரு பெரிய மீட்டிங் வச்சு எல்லாத்தையும் அன்பாக பேசுங்க. இனி உங்களால் மட்டும் இல்லை, எந்த கட்சியினாலும் எந்த கோயில் திருவிழானாலும் பொதுக்கூட்டங்களால் இனி பொதுமக்கள் எந்த ஒரு உயிர் சேதம் ஆகாமல் பார்த்துக்கணும் என்பது
அனைவரிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இனி இந்த மாதிரி நிகழ்ச்சி வாழ்நாள் எங்கேயுமே எந்த நாட்டிலையும் இது நடக்கக்கூடாது. இங்கே நடந்தது மிகப்பெரிய ஒரு பாடமாக அனைத்து அரசியல் கூட்டமும், கோவில் திருவிழா கூட்டமும், பொது கூட்டம் நடத்தக்கூடிய அனைவர்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் என்பது நான் நம்புகிறேன். மற்றும் உங்களை நம்பி வந்த தொண்டர்களுக்கு, இறந்த குடும்பத்துக்கு கட்டாயம் 1 கோடிக்கு மேலே நிதி உதவி நீங்கள் வழங்குவீங்க என்று ஜாதக அடிப்படையில் நம்புகிறேன். வணக்கம். ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்.